ஹாய் மக்களே! வெல்கம் பேக் டூ மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் டூ ஆட்டோமேட் யுவர் வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங் யூசிங் வாஸ்ப் ஜாப். இதுக்கு முன்னாடி நம்மளோட பிளேலிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 டூல்ஸ பத்தி நம்ம தெளிவா பார்த்திருப்போம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஹவ் டூ யூஸ் பர்ப் சூட், ஹவ் டூ லைக் மாஸ்டரிங் பர்ப் சூட் அத பத்தி நம்ம ஒரு 2 ஹார்ஸ் பிளஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ரீசென்ட்டா 2 வீக்ஸ்க்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் வந்து எப்படி வந்து நெசஸ் யூஸ் பண்றது அப்படின்னு. ஸோ டூ கன்டினியூஷன் டூ தட் நம்ம வந்து இப்போ ஆஸ்க் ஜாப் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். உங்களுக்கு ஆஸ்க் ஜாப்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனாலும் பார்க்கலாம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஸோ ஆஸ்க் ஜாப்னா என்ன? ஸோ டைரக்ட்டா கூகுள்ல போயிட்டு ஆஸ்க் ஜாப் டாக்ஸ் அப்படின்னு கொடுங்க. ஸோ zapproxy.org அப்படின்னு இருக்கும். இதுதான் அவங்களோட வெப்சைட். ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல் அப்படின்னு சொல்லலாம். எப்படி நம்ம வந்து பர்ப் சூட் வேர்ல்டு வைட்ல எல்லாருமே யூஸ் பண்றாங்களோ, ஜாப் ப்ராக்ஸி ஜாப்ங்கிறது ஜெட் அட்டாக் ப்ராக்ஸி. இதுவுமே வந்து ஒரு ஆட்டோமேஷன் டூல் தான் நம்ம வந்து வெப் ஆப் பென் டெஸ்டிங்க்கு யூஸ் பண்றாங்க. ஸோ பர்ப் அளவுக்கு இத வந்து அதிகமா வந்து நெறைய பேர் பயன்படுத்துறாங்கன்னா, இது கிடையாது. பிகாஸ் இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ். பட் ஸ்டில் பர்ப் அளவுக்கு இத நம்ம எப்படி வந்து மேக்ஸிமைஸ் பண்ண லைக் எப்படி நம்ம இத எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஜாப் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஓப்பன் சோர்ஸா இருந்தது. இப்போ வந்து செக் மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். பட் ஸ்டில் இது வந்து ஓப்பன் சோர்ஸ் தான். யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். யூ கேன் ஈவன் மாடிஃபை தி சேஞ்சஸ் இன் GitHub அண்ட் யூ கேன் மர்ஜ் யுவர் கமிட் ரெக்வெஸ்ட் அதெல்லாம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான பிளாக், வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் அதுக்கான டாக்குமெண்டேஷன் இருக்கு. அண்ட் யூ கேன் ஈவன் டவுன்லோட் இட். ஸோ ஒன்ஸ் டவுன்லோடுன்னு குடுத்தோனே, நீங்க யூஸ் பண்ற எந்த டிஸ்ட்ரிபியூஷன் லினக்ஸ், மேக் ஆர் விண்டோஸ் எதுனாலும் நீங்க பயன்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப நான் காமிக்க போற டெமோ வந்து விண்டோஸ் தான். ஸோ எல்லா பைனரியும் மோஸ்ட்லி வந்து சிமிலரா தான் இருக்கும். யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே. ஸோ யூ டோன்ட் வாண்ட் டூ வொரி அபௌட் இட். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜாப் அப்படி என்னன்னு பார்க்கலாம். ஸோ நீங்க டைரக்ட்டா டாக்குமெண்டேஷன்ல போயிட்டு கெட்டிங் ஸ்டார்டட் கைடுன்னு இருக்கும். ஸோ ஒரு பிகினருக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இந்த கெட்டிங் ஸ்டார்டட் டாக்குமெண்டேஷன்ஸ்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு பயன்படுத்துறாங்க பேசிக்கலி வெப் ஆப் பென் டெஸ்டிங்ன்னு பயன்படுத்துறாங்க. ஸோ அதுதான் இங்க போட்டிருப்பாங்க. அண்ட் ஸோ மோஸ்ட்லி எப்படி நம்ம வந்து பர்ப் வந்து ஒரு ப்ராக்ஸி டூலா யூஸ் பண்றோமோ, இதுவே நம்ம ப்ராக்ஸி டூலா யூஸ் பண்ணலாம். ப்ரௌசருக்கும் ஜாப்பயுமே வந்து நடுவுல வச்சுட்டு, அதுக்கப்புறம் அது வெப் அப்ளிகேஷன் சர்வர் கூட எப்படி நம்ம பர்ப் யூஸ் பண்ணுவோமோ, சிமிலர் கேஸ் தான். ஓகேவா? அண்ட் இத எப்படி இன்ஸ்டால் பண்றது, கான்ஃபிகர் பண்றது இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ லெட்ஸ் டூ பிராக்டிகல் வே. ஐ டிட்ன்ட் ஹேவ் எனி ஸ்லைட்ஸ் டுடே ஃபார் திஸ் டூ ஷோ அப். பட் நான் எப்படி பண்றது நான் பிராக்டிகல் டெமோ காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்க exe ஃபைல இன்ஸ்டால் பண்ண அப்புறம், ஜாப் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, இந்த மாரி லோட் ஆகும். ஓகேவா? இட் வில் டேக் சம் டைம். வெயிட் ஃபார் இட். ம். யாஹ்! ஸோ parallelly you can go through how to use it. இந்த செஷன் எப்படி சேவ் பண்றது, நம்ம எப்படி பர்ப் ஸ்டேட்டஸ் சேவ் பண்ணுவோமோ, அந்த மாரி செஷன எப்படி சேவ் பண்றது, ஹவ் டெஸ்க்டாப் லுக்ஸ் லைக் எல்லாமே இங்க டாக்குமெண்டேஷன்ல இருக்கும். எப்படி ஒரு ஆட்டோமேஷன் ஸ்கேன் பண்றது, எப்படி வந்து மேனுவல் டெஸ்ட் பண்றது, எப்படி சிவியாரிட்டீஸ் வந்து இருக்கும், அது எல்லாமே லிஸ்ட் பண்றாங்க. இது ரொம்ப ஓல்டு டூல் தான். இது வந்து இப்போ ரீசென்ட்டா வந்ததெல்லாம் கிடையாது. ஓல்டு டூல் தான். ஒரு வேள பிகினரா இருந்தீங்கன்னா, மேபி இது உங்களுக்கு புதுசா இருக்கலாம். பட் ரொம்ப ஓல்டு டூல். ஓகேவா? பட் எஃபெக்டிவ் ஒன். ஸோ ஒன்ஸ் இது ஸ்டார்ட் பண்ண அப்புறம் யூ கேன் ஏபிள் டு சி இந்த செஷன் வந்து பெர்சிஸ்ட் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு கேட்குது. விச் மீன்ஸ் இப்போ நீங்க வந்து எஸ் ஐ வாண்ட் டு சேவ் திஸ் செஷன். நீங்க ஆல்ரெடி ஒரு ஸ்கேன் ரன் பண்ணி டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, பர்ப் ஸ்டேட்டை சேவ் பண்ற மாதிரி இது ஒரு ஃபைல் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும். தென் இஃப் யூ வாண்ட் டு ரீஓப்பன் இட் யூ கேன் ரீஓப்பன் இட் ஃப்ரம் த சேவ்டு ஃபைல். இல்ல எனக்கு இது வந்து ஒரு டெம்ப் ஃபைலா இருந்தா போதும். இது எனக்கு சேவ் பண்ண தேவையில்லனா யூ கேன் கிவ் இட் நோ அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் இட். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ யூசுவலா நம்ம எப்படி ஃபைல் எடிட்டர் இந்த யூசுவல் டூல்ஸ்ல இருக்கிற மாரி ஃபைலு, எடிட்டு, வியூ, அனலைஸ் இந்த மாரிலாம் இருக்கும். ஓகேவா? ரிப்போர்ட்ட நீங்க ஜெனரேட் பண்ணலாம். வேற என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்கு? இம்போர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. GraphQL, OpenAPI இது போஸ்ட்மேன் கலெக்ஷன் எல்லாத்தையும் நீங்க இங்க வந்து இம்போர்ட் பண்ணி டைரக்ட்டா ஸ்கேன் பண்ணலாம். அண்ட் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனும் இருக்கு. ஒன்ஸ் ஸ்கேன்லாம் முடிஞ்ச அப்புறம் யூ கேன் ஏபிள் டு சேவ் இட். அண்ட் ஆன்லைன் மார்க்கெட் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோமேஷன் ஸ்கேன். ஸோ நம்ம இத டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு வல்னரபிள் வெப் ஆப் தேவை. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஐ ஸ்டார்ட்டட் திஸ் புரோக்கன் வெப் ஆப் லேப். ஸோ இது எப்படி இம்போர்ட் பண்றதுன்னு, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நம்ம போட்டிருக்கோம். ஹவ் டு செட் அப் அ லேப் அப்படின்னு. ஸோ வீடியோஸ்ல போனீங்கன்னா, உங்களுக்கு இந்த இருக்கும் 5 ஸ்டெப்ஸ் டூ
பில்டியோ லேப்னு. அதில இதுக்கான லிங்க் இதெல்லாம் குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? புரோக்கன் வெப் ஆப் லிங்க். இல்லன்னா ஜஸ்ட் நீங்க Googleல போயிட்டு புரோக்கன் வெப் ஆப்ன்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னாவே போதும். யூ வில் பி கெட்டிங் இட். ஓகேவா? ஸோ இத நீங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா, இதுதான் இதோட ஐபி 200.131. ஓகேவா? அது ஃபர்ஸ்ட்டு என்னோட மெஷின்ல அக்சஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். விச் மீன்ஸ் த ஹோஸ்ட் மெஷின். ஸோ இது அக்சஸ் ஆகுது. ஸோ டைரக்ட்டா நம்ம ரொம்ப பக்கியான ஆப். இது எல்லாமே பக்கியான ஆப் தான். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆப்ப நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓகேவா? பி ஆப். ஸோ இதுக்கான கிரெடென்ஷியல்ஸ் இருக்கு. பி பக் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த யுஆர்எல் மட்டும் எடுப்போம். அண்ட் வில் டூ அ ஆட்டோமேஷன் ஸ்கேன். ஓகேவா? எந்த ஒரு அத்தென்டிகேஷனும் இல்லாம பண்ணி பார்ப்போம். ஸோ இதில போயிட்டு ஜஸ்ட் ஆட்டோமேஷன் ஸ்கேன் குடுப்போம். அண்ட் இத நீங்க அன்செலக்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது மட்டும் இருந்தாவே போதும். அஜாக்ஸ், ஸ்பைடர்ன்னு இருக்குல்ல. இது மட்டும் இருந்தா போதும். அண்ட் ஸ்டார்ட் இட். ஓகேவா? ஓகே. இதுக்கு ட்ரெடிஷனல் ஸ்கேனர் தேவை, ஸ்பைடர் தேவைன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால ஐ வில் ஸ்டார்ட் இட் அப் அண்ட் அட்டாக். ஸோ அட்டாக் அப்படின்னு குடுத்தோனே ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணும்னா கிராவல் பண்ணிக்கும். என்னென்ன யுஆர்எல்ஸ். ஸோ இதுதான் என்னோட ஸ்கோப். ஓகேவா? இத தாண்டி இது வந்து இது பண்ணாது. தென் இது ஸ்பைடரிங் முடிஞ்ச அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி ஆக்டிவ் ஸ்கேன் அப்படின்னு ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்டிவ் ஸ்கேன் ரன் ஆயிட்டு இருக்கு. பேரலலா இங்க அலர்ட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, யூ வில் பி கெட்டிங் வாட் ஆர் தி இஷ்யூஸ் ஆர் பீன் ஃபவுண்ட் ஃப்ரம் த பர்ட்டிகுலர் யுஆர்எல் விச் வி ஷேர். ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆப்சென்ஸ் ஆஃப் சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன், சிஎஸ்பி ஹெடர், குக்கி ஹெடர் இதெல்லாம் நம்ம லைக் ஒரு பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் பண்ணீங்கன்னா என்னென்ன வருமோ அவுட்டர் லேயர்ல அதுதான் இதெல்லாம் ஷோ பண்ணுது. இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர். ஸோ இது வந்து திஸ் இஸ் ரெக்வெஸ்ட் அண்ட் திஸ் இஸ் ரெஸ்பான்ஸ் அண்ட் அத்தன்டிகேஷன் ரெக்வெஸ்ட். ஸோ இதெல்லாம் இன்ஃபர்மேஷனல் மாரி இருக்கு. ஓகேவா? ஸோ லெட்ஸ் சி. ஆக்டிவ் ஸ்கேன் ஸ்டில் ரன்னிங் அப். இட் வில் டேக் சம் டைம். ஆர் இத நம்ம இன் பிட்வீன்ல ஸ்டாப் பண்ண முடியுமா? யாஹ்! ஸ்டாப் பண்ண முடியும். வி ஹேவ் அ ஆப்ஷன் டூ ஸ்டாப் இட். லைக் சேம் லைக் பர்ப் மாரி தான். நம்ம பேஸ் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆட்டோமேஷன் ஸ்கேன் இது யார் வேணாலும் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் வந்து நீங்க டெஸ்ட் பண்றீங்கன்னா, மேபி திஸ் ஆட்டோமேட்டட் ஸ்கேன் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. பட் நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் கம்ப்ளீட் அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணணும். ஃபுல் ஃபீச்சரும் எனக்கு வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, யூ நீட் டூ கோ வித் அ மேனுவல் ஒன். ஸோ டைரக்ட்டா இங்க மேனுவல் எக்ஸ்ப்ளோர்ன்னு இருக்குல்ல, இதுல போய்க்கோங்க. ஸோ இதுதான் உங்களோட லாகின் யூஆர்எல் அப்படின்னு வச்சுட்டு, யூ நீட் டூ லான்ச் அ ப்ரௌசர். ஓகேவா? இதுல வந்து சில செட்ஸ் ஆஃப் ப்ரௌசர் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து லான்ச் பண்ணுங்க. ஃபயர்பாக்ஸ்ன்னு இருக்கு. அது லான்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து எப்படின்னா, நம்ம எப்படி பர்ப் ப்ராக்ஸி இது பண்றோம். இல்லன்னா பர்ப்போட இன்டிகிரேட்டட் ப்ரௌசர் யூஸ் பண்றோம்ல, அதே மாரி தான் இதுவும். ஸோ மேனுவலா நீங்க ஒவ்வொரு லிங்க் போகும்போதும், இட் வில் கிவ் யூ த அலர்ட்ஸ் லைக் வாட் ஆர் த இஷ்யூஸ் ஆர் தேர். இங்க அலர்ட்ஸ்ங்கிறது இஷ்யூஸ் தான். ஓகேவா? ஸோ இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கலாம். அண்ட் ஹிஸ்டரி, சர்ச் எல்லாமே இருக்கும். சைட் மேப் வந்து உங்களுக்கு இங்க வரும். நம்ம எப்படி பர்ப்ல சைட் மேப் இருக்குமோ, அந்த மாரி தான் இங்க சைட் மேப் இருக்கும். ஓகேவா? இதுவரைக்கும் இந்த 2 இது மட்டும் தான் டிராவல் பண்ணியிருக்கு. ஏன்னா இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட இன்டர்னல் ட்ரீ, லைக் பாத் இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ லான்ச் ஆச்சா இல்லையா? வேற ப்ரௌசர் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். எனிதிங் இஷ்யூ? ஓகே. லோட் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். அண்ட் இது நீங்க ஒரு மாரி ஒரு லோ லெவல் சிஸ்டம்ல வந்து ரன் பண்ணீங்கன்னா, மேபி ரேம் அதிகமா எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஓகே. குரோம் ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓ 2 தாட்டி கிளிக் பண்ணட்டானா? ஓகே. ஏதாவது ஒண்ணு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓ 3. ஸோ நம்ம எல்லாத்துலயுமே பொறுமையா இருக்கணும். இந்த மாரி நெறைய கிளிக் பண்ணி விட்டா நெறைய ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடும். ஓகே. ஜாப் யூஆர்எல் ஓப்பன் ஆகுது. எனக்கு ஜாப் யூஆர்எல் தேவையில்ல. இந்த யூஆர்எல் தான் எனக்கு தேவை. ஓகேவா? ஸோ இதான் நான் மேனுவல் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். லெட்ஸ் சி. ஸோ மேனுவல் எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நம்ம முன்னாடி சொன்ன மாரி பர்போட இன்டிகிரேட்டட் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த மாரி தான். ஓகேவா? ஸோ இதுல வந்து பி பக் அப்படின்னு இருக்கு. அதே நான் இங்க குடுக்குறேன். பி அண்ட் பக். கரெக்ட்டா டைப் பண்ணணும். பக். உப்ஸ். சம்திங் ரன்னிங் பேக்ரவுண்ட். ஓகே. அகெயின் ஃபயர்பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி நெறையா கிளிக்ஸ் ட்ரை பண்ணாதீங்க. உங்க மெஷினே கூட ஹேங் ஆகும் இந்த மாரி. ஸோ unable to க்ளோஸ் இட். ஓகே. உள்ள வந்துட்டோம். ஓகே. கன்டின்யூ டார்கெட். ஸோ இது வந்து டுட்டோரியல் இத எப்படி யூஸ் பண்றதுன்னு இங்க இருக்கு. இஃப் யூ வாண்ட் டூ கோ டூ டுட்டோரியல் யூ கேன் கோ இட் ஆர் நீங்க கன்டின்யூ டூ டார்கெட்ன்னு குடுக்கலாம். ஓகேவா?
ஸோ நான் இத க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ கன்டின்யூ டூ டார்கெட் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ பேரலலா இங்க பார்த்தீங்கன்னா தெரியுது. ஒரு வெப் சாக்கெட்ஸ் மாரி இது இந்த ஆப்புக்கும் அதுக்கும் போகுதா? ஸோ நான்லாம் ஓகே. லாகின் ஃபெயில்ட் சம்திங் ஐ டைப் ஓகே. கிரெடென்ஷியல்ஸ் தப்புன்னு நெனைக்கிறேன். இப்ப குடுக்குறேன். ஓகே. கிரெடென்ஷியல்ஸ்குள்ள போயிடுச்சு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஓகே. சம் அலர்ட் மெசேஜ். ஓகே. ஸோ இதுல இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் என்ன பண்றேன், இதுல என்னென்ன குடுத்துருக்கேன்னா எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி பார்ப்போமா? இல்ல எல்லா அலர்ட்ஸையும் அழிச்சு பார்த்துரலாமா? லெட் இட் கோஸ் ஓகே. ஸோ இதுல ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு சும்மா. ஓகே. இதோட ரெக்வெஸ்ட் எங்க 1 அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இதுதான் அதோட ரெக்வெஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து இப்ப நீங்க மேனுவலா இங்க சர்ச் பண்ணா, உங்களுக்கு இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சைட் ட்ரீல வந்துகிட்டு இருக்கா? ஸோ இதுல வந்து 1 அப்படின்னு இருக்கு. ஸோ நான் அத டபுள் கிளிக் பண்ணி ரெக்வெஸ்ட்ட பார்க்குறேன். ஸோ இதுதான் அந்த சர்ச் ரெக்வெஸ்ட்டு. இப்ப நான் இந்த பர்ட்டிகுலர் ரெக்வெஸ்ட் மட்டும் நம்ம எப்படி ரிப்பீட்டர்ல போட்டு பார்ப்போம். இதுலயும் ரிப்பீட்டர் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும். ரெக்வெஸ்டர்ன்னு இருக்குல்ல, இதுதான் ரிப்பீட்டர் ஓகேவா? இத எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஆ ஓப்பன் இன் ரெக்வெஸ்டர் டேப்ன்னு இருக்குல்ல, இது போட்டீங்கன்னா இதுதான் உங்களோட ரிப்பீட்டர். ஸோ இதுதான் எப்படி நீங்க பர்ப்லயே நம்ம முழுங்கி போயிருப்போம். ஸோ அதுலேருந்து நீங்க ஃப்ரீ டூல்ஸு, பர்ப் ப்ரோ நெறைய பேர்கிட்ட இருக்காது. ஸோ அது 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 இல்லாம அத எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் சொல்றேன் ஓகேவா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் யூஆர்எல்ல மட்டும் நான் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி யூ கேன் ரன் த ஸ்கேன் ஓகேவா? இங்கயா? ஆ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் அந்த பர்ட்டிகுலர் அட்டாக் யூஆர்எல். இதில போயிட்டு நான் ஆக்டிவ் ஸ்கேன்னு இந்த பர்ட்டிகுலர் யூஆர்எல்லுக்கு மட்டும் குடுக்குறேன். லெட்ஸ் சி இது வந்து கண்டுபிடிக்குதான்னு பார்ப்போம். எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன. ஸோ ஸ்டார்ட் ஸ்கேன் அப்படின்னு குடுக்குறேன். பேரலல் அலர்ட்ல வாங்க. எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் ரிஃப்ளெக்டட் எக்ஸஸஸ் ஓகே 2 வல்னரபிலிட்டி இருக்கு அந்த பர்ட்டிகுலர் யூஆர்எல்ல. ஸோ இதையுமே நீங்க டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் இருக்கு. இதுக்கான ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் குடுத்துருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியுது. ரெக்வெஸ்ட்ல இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பெர்சன்டேஜ் 27 அப்படின்னு குடுக்குது. அண்ட் ரெஸ்பான்ஸ்ல வந்து நமக்கு என்ன கிடைக்குது? இங்க 200 ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் பாடி அதான் இங்க காமிக்குது. யூ ஹேவ் அன் எரர் இன் எஸ்கியூஎல் சின்டாக்ஸ் அப்படின்னு வருதா? ஸோ ஸ்டில் ரன்னிங் ஆக்டிவ் ஸ்கேன் அந்த பர்ட்டிகுலர் இதுல. அது மாரி வி குட் ஏபிள் டூ ஃபைண்ட் அதே அ டைட்டில் பாராமீட்டர்ல ஸ்கிரிப்ட் டேக் போகுது. அண்ட் ரெஸ்பான்ஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியுது. அண்ட் தே ஆர் கெட்டிங் சேம் ரெஸ்பான்ஸ். ஸோ இத வந்து நம்ம ப்ரௌசர்ல ரன் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். லைக் ஹவ் வி டூ வி கேன் காப்பி இட் டைரக்ட்லி. ஓகே. ஓப்பன் யூஆர்எல் இன் ப்ரௌசர்ன்னு இருக்கா? இது சேம் குரோம் அப்படின்னு குடுங்க. ஸோ வி கேன் ஏபிள் டூ சி அந்த பர்ட்டிகுலர் டைட்டில் பாராமீட்டர் வந்து வல்னரபிளா இல்லையான்னு தெரியும். ஓகே. அகைன் வி நீட் டூ லாகின் வாட் மேன்? ரொம்ப இங்க நான் என்ன குடுத்தேன்? என்ன இது? ஸோ ஓகே. ஓப்பன் யூஆர்எல் இன் த சிஸ்டம் ப்ரௌசர். எதுல குடுத்தாலுமே அப்படித்தானே வரும். ஓகே. ஓப்பன் யூஆர்எல் இன் சிஸ்டம் ப்ரௌசர்ன்னு குடுத்தோனே மறுபடியும் இங்க போகுது. பட் ஸ்டில் இட் ரெக்வயர்ஸ் லாகின். என்னய்யா பண்றது? செலக்ட் ஆல் பஸ் ஸோ இது ஆக்சுவலி என்னன்னா, இது கண்டுபிடிச்சிருக்கு எல்லாம் ஓகே தான். லைக் வல்னரபிலிட்டி இருக்கு. MySQL யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் இது கண்டுபிடிச்சிச்சு ஓகே தான். இதுக்கப்புறம் நம்ம இத எடுத்துட்டு போயிட்டு எஸ்கியூஎல் மேப்ல பாஸ் பண்ணி டேட்டாபேஸ், டேபிள்ஸ், காலம்ஸ் இல்ல டிபிஏ அதெல்லாம் நம்ம டம்ப் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஓகே தான். பட் ஸ்டில் ஐ நீட் டூ யூஸ் இட் ரைட். லைக் அந்த ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருக்கிற ப்ரௌசர்ல இது பண்ண முடியாதா? ம். ஓப்பன் ஆர் ரீசெண்ட் வித் ரெக்வெஸ்ட் எடிட்டர். நம்ம பர்ப்ல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். லைக் காப்பி ரெஸ்பான்ஸ் இன் ப்ரௌசர் அப்படின்னு. அத டைரக்ட்டா பர்ப் யூஆர்எல் தரும். அதுலேருந்து நமக்கு ஒர்க் ஆகும். ரன் அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ வேற ஏதாவது இருக்கா? காப்பி ரெக்வெஸ்ட் ஹெட்டர், காப்பி எக்ஸ்எம்எல் ஓகே. இது என்ன பண்ணலாம்? இது டைரக்ட்டா கெட் யூஆர்எல் தானே. நம்மளே காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். வேற எதுவுமே பண்ண முடியாது இதுல. இதுல தான் நம்ம லாகின் பண்ணி வச்சிருக்கோம். செக் பண்ணி பார்ப்போம். யாஹ்! வி ஆர் கெட்டிங் அலர்ட். ரிஃப்ளெக்டட் எக்ஸஸஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் வாட் யூ சே ஸோ இதுல வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனும் இருக்கு. ரிஃப்ளெக்டட் எக்ஸஸஸும் இருக்கு இந்த பர்ட்டிகுலர் இதுல.
ஸோ இந்த மாரியும் நீங்க வந்து என்ன சொல்றது? மேனுவல் எக்ஸ்ப்ளோர் பண்ணியுமே இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மேனுவல் எக்ஸ்ப்ளோர்லயே நீங்க ஒவ்வொரு பாராமீட்டர் ஒரு ஒவ்வொரு யூஆர்எல்ல நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி, ஆக்டிவ் ஸ்கேன் பண்ணி, நீங்க அதுல வல்னரபிலிட்டி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா, யூ கேன் ரன் த ஸ்கேன் அண்ட் டூ இட். ஓகேவா? இல்ல நீங்க இதுலயே நீங்க மேனுவல் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நீங்க ஸ்பைடரிங் பண்ணலாம், அஜாக்ஸ் ஸ்பைடர் பண்ணலாம், ஸ்கேன் அட்டாக் மோடு இதெல்லாம் இருக்கு. ஸோ இதுலயுமே உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கா? இல்லையா? அப்படின்லாம் வரும். ஸோ தீஸ் ஆர் அவுட் ஆஃப் ஸ்கோப். ஏதாவது பண்ணணுமா? இல்ல ஸோ இதெல்லாம் இங்க வந்து உங்களுக்கு காமிக்கும். இதுதான் வந்து மேனுவல் எக்ஸ்ப்ளோர். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி பர்ப்ல வந்து ஆட் ஆன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாரி ஆட் ஆன்ஸ் வந்து இங்க எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். ஆ Zap மார்க்கெட் பிளேஸ்ன்னு இருக்கும். இதுதான் இந்த பர்ட்டிகுலர் இது. மேனேஜ் ஆட் ஆன்ஸ் அப்படின்னு. இதுல இதுல என்னென்ன ஆட் ஆன்ஸ்லாம் இதெல்லாம் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணாவே இதெல்லாம் ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கும். பட் இஃப் யூ வாண்ட் டூ ஆட் ஃபியூ மோர் எப்படி நம்ம வந்து ஆ லைக் என்ன சொல்றது? அ பர்ப்ல வந்து நீங்க சில எக்ஸ்டென்ஷன்லாம் ஆட் பண்ணீங்களா? ஆக்டிவ் ஸ்கேன் பிளஸ் பிளஸ் ஐஏஎஸ் டைல்டு ஸ்கேனரு இந்த மாரி ஆட்டோரைஸ், ஐடோஆர் அக்சஸ் கண்ட்ரோல் இஷ்யூஸ் இதெல்லாம் செக் பண்றதுக்கு. அந்த மாரி இவங்க வந்து சில எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டரி லிஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2.3 இந்த ராப்பிட் லார்ஜ் வேர்ட் லிஸ்ட் இல்ல ஃபர்ஸ்ட் டிபி இதெல்லாம் வேணும்னா நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஆல்ரெடி இன்ஸ்டால்ட் ஆனது. இல்ல நான் இன்ஸ்டால் பண்ணணும் மார்க்கெட் பிளேஸ்ல இருந்துன்னா, இதுலேருந்து போயிட்டு செலக்ட்ன்னு குடுங்க. அண்ட் இன்ஸ்டால் செலக்டட்ன்னு குடுத்தீங்கன்னா, யூ வில் பி கெட்டிங் எ பெர்சன்டேஜ் ஹியர். 100ன்னு வந்து இங்கேருந்து ரிமூவ் ஆயிட்டு இன்ஸ்டால்ல போய் உட்காந்துக்கும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். டைரக்டரி வந்துருச்சா உங்களுக்கு? ஸோ எப்பலாம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பண்றீங்க, ஸ்பைடரிங் பண்றீங்களா, ஆக்டிவ் ஸ்கேன் பண்றீங்களோ, இந்த பர்ட்டிகுலர் டைரக்டரிஸ் வந்து அது பயன்படுத்தும். ஓகேவா? ஸோ இது இல்லாம வேற என்னலாம் பண்ணலாம்? வேற என்ன ஸ்கேனர்ஸ் ஒரு ஆட் ஆன்ஸ்லாம் இருக்குன்னா, அட்வான்ஸ் எஸ்கியூஎல்ஐ ஸ்கேனர் இருக்கு. எஸ்கியூஎல் ஸ்கேனர். ஸோ இத நீங்க வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் வேற என்ன இந்த ரிஃப்ளெக்டட் பாராமீட்டர்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும். ஃபைல் அப்லோட் பாராமீட்டர்ஸ்லாம் நான் கண்டுபிடிக்கணும். ஆ ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஒருவேள நீங்க மறந்துட்டீங்கன்னா கூட, ஈவன் பர்ப் ஹேஸ் திஸ் ஃபீச்சர் ரைட். எங்கெல்லாம் ஃபைல் அப்லோட் பாராமீட்டர்ஸ் இருக்கோ, அதெல்லாம் வந்து உங்களுக்கு இஷ்யூஸ் டேப்ல காமிக்கும் ப்ரோ வெர்ஷன்ல. அண்ட் பாராமீட்டர் டிக்கர்ன்னு இருக்கு. எப்படி நம்ம பாராம் மைனர், பாராம் ஸ்பைடர்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, பாராமீட்டர் டிக்கர் இருக்கு. ரிஃப்ளெக்ட் என்னென்ன பாராமீட்டர்ஸ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ, அத மட்டும் எடுத்துக் குடுக்கும். ஸோ இந்த மாரிலாம் சில சாஃப்ட்வேர் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ன்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம். இல்ல வேற என்னென்னலாம் இன்னும் உண்மை இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா அவங்களோட அ வெப்சைட்ல போயிட்டு கேன் டைரக்ட்லி கோ டூ திஸ் அ மார்க்கெட் பிளேஸ் அண்ட் சம்வேர் ஐ சீன் இட். டாக்குமெண்டேஷன், கெட்டிங் ஸ்டார்டட். ஓகே. இதுல தான் பார்த்தேன்னு நெனைக்கிறேன். ஐ கெஸ். ஓகே. எக்ஸ்ப்ளோரிங் அப்ளிகேஷன் மேனுவலி ஹெட்ஸ் அப். ஓ! இதோ இருக்கு. ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ். இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். அக்சஸ் கண்ட்ரோல் டெஸ்டிங் இதுல நெறைய வரும். ஸோ யூ கேன் ஆல்சோ டூ ஒன் திங். இதுல நீங்க அந்த மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கிறத மட்டும் நீங்க டவுன்லோட் பண்ணி, நீங்க இம்போர்ட் பண்ற மாரி ஆப்ஷனும் இவங்க குடுத்துருக்காங்க. யூ கேன் ஏபிள் டூ டூ இட். எப்படி நம்ம பேப்ல .பேப் அப்படின்ற ஃபைல் வந்து GitHubலேருந்து இல்ல பைத்தான், ரூபி, ஜாவா, ஜார் ஃபைல் இதெல்லாம் நம்ம எப்படி மேனுவலா அப்லோட் பண்ணுவோமோ, அந்த மாரியும் நீங்க இதுல பண்ணலாம். இதுலேருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி கூட யூ கேன் ஏபிள் டூ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். டவுன்லோட் பட்டன் இருக்கா? டவுன்லோட் பண்ணி யூ கேன் ஏபிள் டூ அப்லோட் இன் தி ஆப். அதே இதுல அ இதுலயே போயிட்டு மார்க்கெட் பிளேஸ்லயே நீங்க போயிட்டு அப்லோட் பண்ற மாரி ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் கைஸ். வேற என்ன இதுல புதுசா இருக்கு? வீடியோஸ்லாம் போய் பாருங்க. கம்யூனிட்டி மேபி அது கான்ட்ரிபியூஷன் இந்த மாரி இருக்கும். டெவலப்பர் இல்ல நீங்களுமே வந்து ஆட் ஆன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி இதுல குடுத்தாலும் குடுக்கலாம். ஸோ யாஹ்! ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க ப்ராக்ஸி சொன்னேன்ல, ப்ராக்ஸி எப்படி நம்ம பர்ப்ல யூஸ் பண்றோம். இப்ப நான் வந்து எனக்கு இதுக்கு மட்டும் ரிப்போர்ட்டிங் வேணும். நான் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் ஜெனரேட் பண்ணி காமிக்கிறேன். தென் வில் கோ வித் த ப்ராக்ஸி திங்ஸ். ஓகேவா? ஸோ எனக்கு ஆப் மட்டும் வேணும். இதுக்கான ரிப்போர்ட்ஸ்லாம் எனக்கு வேணும்னா, கேன் கிளிக் த டார்கெட் அண்ட் இதுலயே ஜெனரேட் ரிப்போர்ட்ன்னு இருக்கும்னு நெனைக்கிறேன். செக்கிங் இட். அ நோப். இங்க இருக்கா? ஓகே. இங்க ஜெனரேட் ரிப்போர்ட். ஓகே. ரிப்போர்ட் நேமு, ரிப்போர்ட் டைட்டிலு எங்க வேணும்? எந்தெந்த யூஆர்எல் சைட்ஸ்? எனக்கு வந்து இந்த சைட்ஸ் மட்டும் தான் வேணும். ஆக்சுவலி இதுக்கு மட்டும் வேணும். ஜெனரேட் நோ அலர்ட்ஸ். எனக்கு வந்து டிஸ்ப்ளே ரிப்போர்ட்ன்னு போட்டு ஜெனரேட் ரிப்போர்ட்ன்னு குடுக்குறேன். ஒரு HTML ஃபார்மட்ல பர்ப் அ எப்படி வச்சிருக்கோமோ, அதே மாரி ஒரு கலர்ஃபுல்லான ரிப்போர்ட் உங்களுக்கு குடுக்கும். ஓகேவா? ஸோ ரிஸ்க் கேட்டகரியில மீடியம்ல போங்க. கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்
எல்லாமே இங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நான் கூட என்னடா இது ஒண்ணுமே இல்ல. இது மட்டும் தான் குடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தேன். ஸோ கிவன் டிஸ்கிரிப்ஷன், ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ், பாராமீட்டர் எல்லாமே நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி உங்க கிளையன்ட்க்கு சென்ட் பண்ணனும்னா சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் இட் நீட்ஸ் டூ ஹேவ் அ ப்ராப்பர் பிஓசி பிகாஸ் இட் இஸ் ஜஸ்ட் கிவிங் யூ ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் அவ்வளவுதான். ஓகேவா? ஜஸ்ட் ஃபார் யுவர் ரெஃபரன்சஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ரிப்போர்ட் குடுத்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ராக்ஸி சொன்னேன்ல. இஃப் யூ வாண்ட் டு கான்ஃபிகர் வித் யுவர் Firefox or Chrome or Foxy Proxy, you can go to options and இங்க வந்து you have this option called நானே ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி இருக்கு இந்த டூல. ப்ராக்ஸி அப்படின்னு டைப் பண்றேன். HTTP செஷன்ஸ் கிடையாது. இங்க தான் எங்கேயோ பார்த்தேன்யா. கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கேனா நான்? ஆப்ஷன்ஸ் இதுல தான் பார்த்தேன். ஏதோ மாத்திட்டாங்களா என்னன்னு தெரியல. ஓகே, இது இல்லைன்னு நினைக்கிறேன். We'll go to somewhere else. Edit, analyze, ஸ்கேன் பாலிசி மேனேஜர்லாம் இருக்கா? ஆன்லைன் சப்போர்ட், எக்ஸ்போர்ட். ஓகே, இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி வேணா எடுத்துக்கலாம். இம்போர்ட் ஆப்ஷன் ஆல்ரெடி பார்த்தோம். ஃபைல் ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது இருக்கா? ஃபைல், லோட் ஆட் ஆன் ஃபைல். இதுல இருந்து தான் நீங்க அதை டவுன்லோட் பண்ணி இங்க இருந்து நீங்க லோட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல கிடையாது. இது ஜஸ்ட் மேனேஜ் ஆட் ஆன். ஸோ இதுல தான் நீங்க ஆட் ஆன் வந்து இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஓப்பன் அ செஷன். ஜாப் ஓப்பன் பண்ணி ஒரு செஷனை சேவ் பண்றீங்கன்னா இந்த பர்சஸ் செஷனை இங்க இருந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜாப் மோடுன்னு இருக்கு. ஓகே, இட்ஸ் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. இதுல நீங்க உங்களுக்கு எந்த மோடு வேணுமோ மாத்திக்கலாம். அண்ட் நான் ஏதோ சொல்லலாம்னு வந்தேன், பட் வேற என்னமோ எனக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் டூல்ஸ்ல தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ரீடெஸ்ட் ஆப்ஷன்ஸ்லயே மறுபடியும் போறேன் பிகாஸ் இதை விட்டா வேற எதுவுமே ஆப்ஷன்ஸ் இல்ல. லெட்ஸ் கோ ஒன் பை ஒன். ஃபஸ்ஸர், ஃபோர்ஸ் ப்ரௌசிங், வில் கோ ஒன் பை ஒன். நெட்வொர்க். ஓகே, நெட்வொர்க் டேப் இருக்கு. கனெக்ஷன், HTTP ப்ராக்ஸி இங்க எனேபிள் பண்ணிக்கலாம். HTTP ப்ராக்ஸி. அண்ட் அப்படி இல்லைனா இங்கே லோக்கல் சர்வர்னு இருக்கு. இங்கே ஓகே, இது லோக்கல் சர்வர். ஆக்சுவலி லோக்கல் சர்வர்ஸ் அண்ட் ப்ராக்ஸின்னு அவங்க தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் பர்பில் 8081 ரன் ஆகுதோ இதில் 8080 இருக்கோ இதில் 8081, இல்லை உங்களுக்கு என்ன போர்ட் நம்பர் வேணுமோ நீங்கள் கொடுத்துட்டு யூ கேன் ஆல்சோ டவுன்லோட் தி சர்டிஃபிகேட், சர்வர் சர்டிஃபிகேட். ஓகே, இந்த சர்வர் சர்டிஃபிகேட்டை யூ கேன் ஜென்ரேட் அண்ட் சேவ் இட். அண்ட் இதை வந்து நீங்கள் உங்களோட ஃபயர்பாக்ஸில் போயிட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் யூ கேன் டூ தி ப்ராக்ஸி பார்ட். இப்படி தான் வந்து ஆக்சுவலி இது ஒர்க் ஆகும். ஸோ யூ நீட் டு சேவ் திஸ் சர்வர் சர்டிஃபிகேட் அண்ட் யூ கேன் கான்ஃபிகர் த ப்ராக்ஸி. அப்புறம் நீங்கள் ப்ரௌசரில் லோட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வில் பி கெட்டிங் இந்த சைட் ட்ரீ அண்ட் இஷ்யூஸ் வில் பி பேரலி ஜென்ரேட்டிங். ஓகேவா? ஸோ அதை நம்ம அதுவுமே காமிச்சிருவா. ஒய் டு வாண்ட் டு வேஸ்ட் இட்? டெலிட் எல்லாத்தையுமே நம்ம டெலிட் பண்ணலாம். எல்லாத்தையும் டெலிட் பண்ணலாமா? டெலிட் ஆப்ஷனே இல்லை. என்னையா டெலிட் ஆப்ஷன் இல்லையா? கிளீன் அப். ஓகே, டெலிட் ஆல் ஆயிடுச்சு. இங்கே இருக்கு, மேலே இருக்கு பட்டன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ப்ராக்ஸி பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் டூல்ஸ், ஆப்ஷன்ஸ் எங்கே இருந்ததுன்னா நெட்வொர்க் டேப்ல சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணலாம். சர்டிஃபிகேட் கிரியேட்டிங் நியூ சர்டிஃபிகேட், ரீப்ளேசிங் த எக்ஸிஸ்டிங் ஒன். ஓகே, ஜெனரேட் பண்ணி சேவ் பண்ணுறேன். ஸோ உங்களோட டவுன்லோட் ஃபோல்டரில் வச்சுக்கோங்க. ஓப்ஸ்மேன் ஜாப் ரிப்போர்ட். டவுன்லோட்ஸ் இங்கே இருக்குமா? டவுன்லோட்ஸ். ஓகே, ஆல்ரெடி ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, ஓல்டு சர்டிஃபிகேட். நான் அதை ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேவா? ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஐ கோ வித் ஃபயர்பாக்ஸ். எல்லாருமே அதான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா நீங்கள் குரோம் கூட பயன்படுத்தலாம், யுவர் விஷ். ஸோ இதில் டூல்ஸ், ஆப்ஷன்ஸ், சாரி செட்டிங்ஸ், அதில் CER அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா மேனேஜ் சர்டிஃபிகேட்னு இருக்கும். கிளிக் ஆன் தட். அண்ட் இதில் ஓப்ஸ் மேன் எங்கே போச்சு? இதில் இம்போர்ட் ஆப்ஷன். இம்போர்ட்டில் போயிட்டு ஜாப் ரூட் அப்படின்னு இருக்கா? ஸோ அதை நீங்கள் வந்து
you can choose it out and you can press the CA and click on OK. Okay, once it is installed, you can do the configuration part in Foxy Proxy. ஸோ இதில் நான் ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறேன் Foxy Proxyல. ஜாப்ல போயிட்டு எடிட் கொடுங்க. ஜாப் 127.0.0.1 8081. ஸோ இதே தான் நம்ம வந்து இங்கேயுமே பார்த்தோம். வேர் இட் இஸ் இன் லோக்கல் ப்ராக்ஸி. ஓகேவா, இதே இது கொடுத்து பார்ப்போம் அண்ட் கிளிக் ஆன் ஓகே. இப்போ நம்ம Foxy Proxy எனேபிள் பண்ணி அதே சைட்டை இங்கே ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, ஸோ Foxy Proxy ஜாப் ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட டார்கெட் வந்து இவங்க தான். ஸோ பேரலெல்லாம் எனக்கு இங்கே வந்து வரணும். எப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது. யூ கேன் ஏபிள் டு லைக் நீங்கள் என்னென்னலாம் இங்கே விசிட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இங்கே வருது. சிமிலர் டு பர்ப். வேறு எதுவுமே நமக்கு எக்ஸாம்பிள் இல்லை. பிகாஸ் பர்ப் நம்ம சைல்ட்ஹுட்லேருந்துலாம் நம்ம யூஸ் பண்ணல. பட் ஃபீல்டுக்காக நம்ம பர்ப் கம்யூனிட்டி எடிஷன் யூஸ் பண்ணியிருப்போம். தென் இதை நம்ம அதிகமாக பயன்படுத்தாதனால அதையே நம்ம ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா, இப்போ நம்ம அப்படியே ஜாப்ல போகலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது. நீங்கள் விசிட் பண்ணுற எல்லா பேஜுமே சைட் மேப்பில் வந்து வருது. ஓகேவா, ஸோ இவ்வளோதான் கைஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். யூ கேன் டூ மேனுவல் ஆட்டோமேஷன் ஸ்கேன் அண்ட் மெயின்லி வந்து ஆட்-ஆன்ஸ் வந்து ப்ராப்பராக பயன்படுத்துங்க. அண்ட் இதில் வந்து பர்பை கம்பேர் பண்ணும்போது இதோட த்ரோட்டல் ஏபிஐ ரெக்வஸ்ட் லிமிட் வந்து அதிகமாக இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஒருவேளை உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஒரு டம்மியான அப்ளிகேஷனாக இருக்கும். லைக் நீங்கள் அவங்க செட்டப் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்காங்க, சர்வர் ரொம்ப மெமரி இதெல்லாம் கம்மி அப்படின்னா ஆட்டோமேஷன் ஸ்கேன் ரன் பண்ணாவே வந்து அப்ளிகேஷன் படுக்க கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணணும். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது மேனுவல் கான்ஃபிகரேஷன்ஸ் சாரி மேனுவல் டெஸ்டிங் பண்ணுவோம்ல அந்த மாதிரி HTTP ஹிஸ்ட்ரியில் வர மாதிரி இங்கே போயிட்டுருக்கு. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். ஹிஸ்ட்ரி ஓகே, அதோ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் HTTP ஹிஸ்ட்ரி மாதிரி. இது ஒரு டேப் அண்ட் சர்ச் அலர்ட் ஸ்பைடர் அவுட்புட் எவ்ரி திங். ஓகேவா, ஸோ இவ்வளோதாங்க கைஸ் இந்த பர்டிகுலர் டூல். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் நீங்கள் இதை ஒரு அல்டர்னேட்டிவாக பயன்படுத்துங்க அண்ட் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ தேங்க்ஸ் கைஸ். இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.